ரோட்டில் வந்து ஒரு சூப் கடை வச்சிருக்கட்டும், 500 ரூபாய் முதலீட்டில் சிரித்து கொண்டு அந்த சூப்பை ஊற்றி கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் அந்த வாடிக்கையாளர் 4 பேரை இழுத்துட்டு வருவார். அந்த சிரிப்புக்கும் அந்த உடல்ல இருக்கக்கூடிய தோற்றத்திற்கும் தான் வாடிக்கையாளர்களுடைய ஈர்ப்பு இருக்குமே தவிர மற்றவர்களுடைய கண்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு பெருசா தெரிகிறோமோ அந்த அளவிற்கு தான் நமக்கு வசீகரம். ஓகேவா? அப்போ பொருள் வசீகரம் ஏற்படணும், மகாலட்சுமி வசீகரம் ஏற்படணும்னா மகாலட்சுமி முன்னாடி நாம எளிமையாகவோ கண்ணீரோடோ கவலையோடோ நாம போய் சொல்லவே கூடாது. அதனாலதான் நான் சொல்லுவேன், வீட்டில் விளக்கேற்றும் பொழுது நன்றி சொல்லுங்கள். இன்னைக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ, ஒருவேளை சாப்பாடு கொடுத்தது பெரிய விஷயம்தான், அதற்கு நன்றி சொல்ல நீங்க கடமைப்பட்டாலே அதனுடைய தன்மையே நமக்கு மேலும் 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 அந்த நன்றி கடனால நமக்கு நிறைய பொருள் வரவுகளை அதை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ கடவுளிடம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் நிற்கின்ற பொழுது அவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதற்கு நன்றி சொல்ல முதல்ல பழகுங்க. அந்த இடத்துல போயிட்டு எனக்கு இப்படி பண்ணிட்டியே அப்படி பண்ணிட்டியே, உனக்கு பூ கட்டி போட்டனே, உனக்கு கற்பூரம் கட்டி போட்டனே, இத்தனை நாள் ஒன்று வச்சு என்ன பிரயோஜனம், நான் ஏறாத நாளுல சுத்தாத நாளுல அழகு குத்திக்கிட்டனே, இதெல்லாம் வீட்டில் பேசுற விஷயமே கிடையாது. நடக்கலையேங்கிற ஒரு வருத்தத்துல ஒரு ஆதங்கத்துல தானே சார் அவங்க கேட்கறாங்க. நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்றதை தான் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? நடக்கலையேன்றதை பத்தி நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம். நடக்காம இருக்கிறதற்கும் வீட்டுல உங்களுடைய எளிமையும் உங்களை மேன்மைப்படுத்தாததும் தான் காரணம். ஏமா காமெடி பார்த்து சிரிக்க முடியாதா? முடியும். ஒரு நல்ல உடைய நல்லபடியா அயன் பண்ணி போட்டுக்க முடியாதா? நல்ல உணவு பொருளை சமைக்க முடியாதா? இதெல்லாம் நம்மளால தானே ஏற்படுது. அதை செய்யாம எனக்கு அதை பண்ணிட்டியே இதை பண்ணிட்டியேன்னா இதுக்கு என்ன அர்த்தமா?